தேவ பிள்ளைகளே, நேற்று தினத்திலையும் ஏதாவது நைட்டு கேட்டவங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மரம், சீத்தி மரத்தை ஃபுல்லாக அப்படியே வெங்கலத்தில் உள்வெளி விட்டு வேலை, அப்படின்னா உள்ள வெளியில் 2 லேயரும் வெங்கலத்தில் மூடிட்டாங்க. மரம் உள்ளே இருக்குது, உள் வெளியிட்டு வேலைன்னு போட்டிருப்பாங்க. அதில் 2 லேயரும் வெங்கலத்தால் மூடியாச்சு. மரம் என்பது உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். அது எப்போ நீங்கள் எடுத்தாலும் ஊழியர்கள் மாம்சம் மனுஷத்தன்மையை நீங்கள் பொருட்படுத்துங்க. மரம் என்றாலே மாம்சம் மனுஷத்தன்மை என்பதை நீங்கள் அதை கருத்தாக எடுத்துக்கொள்வதற்கு வசனம் உங்களுக்கு கொடுத்தேன். அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உபகரணமும் கர்த்தருக்கு பிரயோஜனமாகணும்னா அது உள்ளே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொண்ணால் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தில், இது பிரகாரத்தில் தானே இருக்குது. பிரகாரத்தில் உள்ள 2 பொருள், பலிபீடம் சொல்லுங்க, அது உண்மையாக சொல்ல போனால் தகன பீடம் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும், தகன பீடம். ஏன் அப்படின்னா அதில் மேலே வச்சு வெட்ட மாட்டாங்க. ஆலயம் கிழக்கு பக்கம் தானே இருக்குது, கிழக்கு பக்கம் தானே இருக்குது. அதில் நார்த்து சைடு கார்னர் எழுதிங்க, வடக்கு பக்கம் கார்னர் பிரகாரம் சவருக்குள்ளே தான், வெளியே இல்லை. அங்கே தான் வெட்டுவாங்க, அங்கே தான் சால்டர் பண்ணுவாங்க. சால்டர் லேவியராகமம் 1:11. இதனுடைய சாணி, கழிவு, தோல் சொல்லுங்க, கழிவு தோலெல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தி பாளையத்து புறம்பே கொண்டு போய் சாம்பல் கொட்டுற இடத்துல வச்சு அங்கே ஃபயர் பண்ணணும். யாத்திராகம் 29:14. இதெல்லாம் லேட் பண்ணிலாம் கிடையாது. வெட்டினோடனே கீழே சிந்தாத அளவுக்கு ரத்தத்தை பிடிக்கணும். உடனே சில இதுக்கு குடல்களெல்லாம் சர்வாங்க தகனம் படிக்க கழுவி போடணும். எவ்வளோ வேலை பாருங்கள் ஊழியக்காரனுக்கு. ஒரு நாளைக்கு 10 பேர் பலி செலுத்த வந்தானா என்ன ஆகும், கதை ஆகும், என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். அதனால் ஆசாரி ஊழியன்றது அன்றைக்கும் விளையாட்டு இல்லை, இன்றைக்கும் விளையாட்டு இல்லை. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் 8 மணி நேரம் வேலை செஞ்சு கூலியை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. மணி நேரத்தை நாங்கள் சொல்லவே கூடாது. அதனால் இந்த ஊழியத்தோடு ஒத்துழைக்கிற உதவிக்காரங்களும் மணிலாம் நீங்கள் எங்ககிட்ட பார்க்கக்கூடாது, உதவியாக இருந்தாலும். ஏன்னா இந்த ஊழியமே அப்படிப்பட்டது. இவ்வளோ நேரம் ஆச்சே, அப்படி ஆகிப்போச்சே, இவ்வளோ டைம் ஆச்சலன்னு பேசக்கூடாது யாரும். ஊழியன் வந்தியன்னா அதுக்கு நேரமே கிடையாது, நேர கால நிர்ணயமே கிடையாது அதுக்கு. இப்போ உங்களுக்கு ஓய்வு நாளுன்னு விசுவாசிக்கு ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தாரு. ஆனால் ஆசாரியனுக்கு ஓய்வு நாள் இல்லைன்ட்டார். என்ன சொன்னார்? ஓய்வு நாள் இல்லை. உங்களுக்கெல்லாம் 12 கோத்திரத்தின் சுதந்திரத்தை கொடுத்தாரு. லேவியனுக்கோ ஆசாரியனுக்கோ சுதந்திரம் கிடையாது. அந்தந்த கோத்திரத்தால் அலாட்மெண்ட் உண்டு, அங்கங்கே வாடுறதுக்கு சொந்தம் கிடையாது, வாழ்ந்துக்கலாம். இப்படிலாம்
லேவியர் ஆசாரியருக்கு சில எக்ஸ்ட்ரா நீதிகள் வேறு இருக்குது, உங்களுக்கு வேறு இருக்குது. அதனால் பார்ட் டைம் ஊழியர்கள், ஃபுல் டைம் ஊழியர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பார்ட் டைம்னு வந்தாலே உனக்கு நீதி கொஞ்சம் வேறு. நீங்கள் வந்து குறைலாம் சொல்லி அலையக்கூடாது, பேசலாம் கூடாது. அதுக்கெல்லாம் எப்பவுமே ரெடியாக இருக்கணும். எல்லாத்தையும் சகிக்க, தாங்க, சுமக்க. அதுதான் தேவனுடைய பணி. எல்லாம் சில பேர் நல்லா அப்படியே சோத்தை போட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு. சாப்பிடவும் தெரியணும், பணிவிட செய்ய தெரியணும், கழுவ தெரியணும், சோறு ஆக்க தெரியணும், சர்ச்சை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் க்ளீன் பண்ண தெரியணும், குப்பை இந்த காம்பவுண்ட்லாம் இல்லாதபடி சுத்தம் பண்ண தரணும், பாத்ரூமை சுத்தம் பண்ணணும். என்னென்ன தேவனுடைய வேலையாக இருக்குதோ ஆணோ பெண்ணோ தேவனுடைய ஊழியத்தில் உள்ளவர்கள் முதல்ல அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யாத எல்லாம் இயேசுவேன்னு பாட்டை பாடவே வராது, கெட்டே போயிடுவேன். நீ அப்புறம் செத்தே போயிடுவேன். முறைகட்ட காரியம். முதல் ஊழியம் வரவங்க இதில் பார்த்தீங்கன்னா பர்மிட்டட் லேவியன் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இந்த சாணிகினி எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு பர்மிட்டட் லேவியன் மட்டும்தான் அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க மட்டும்தான் உள்ளே வரணும். மற்றவங்க யாரும் பொதி சுமக்கிறவங்களாம் யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாது. கண்ணை மணிக்க யாரும் உள்ளே வர முடியாது. அப்போ ஒரு ஆசாரியனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. சும்மா நம்ம நினைக்கிறோம் பலி செலுத்திட்டாம்பான்னு. 10 பேர் எடுத்து வந்து ஆடு மாடு உங்கள்கிட்ட கொடுத்து பாரு, வெட்டு பார்க்கலாம். அதுவும் கண்ணாமண்ணு வெட்ட முடியாது. கரெக்டாக ரத்தம் பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி வெட்டணும். அந்த காலையை படுக்க போடணும், தோல் உரிக்கணும், கண்டந்துண்டமாக வெட்டி தூக்கின்னு போயிட்டு தகன பீடத்தில் வைக்கணும், கட்டையை போட்டு கொளுத்தணும், சாம்பல் வாரணும். இந்த அத்தனையும் ஆசாரியனும் உதவி ஆசாரியனும் கூட அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற லேவியனும் இதெல்லாம் நிறைவேற்றணும். அதனால் அந்த நாள் வேலை சரீரத்துக்கு ஆட்பட்டதாக இருந்தது. இந்த நாள் ஊழியம் வந்து சரீரத்தோட ஆவிலையும் பாடுபட வேண்டிய, பாரப்பட வேண்டிய ஊழியமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் இவைகளெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஊழியன்னு சொன்னாலே பாடு, பிரயாசம், கஷ்டம் எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அதில் மனமடிவாகக்கூடாது, சலிக்கக்கூடாது, சோறக்கூடாது. அதுதான் உங்களுடைய மேன்மையான காரியங்கள். அதில் பலிபீடத்தில் நம்ம பார்த்தோம், எல்லாமே வெங்கலத்தால் மூடப்பட்டிருக்குது. ஆனால் எரியுது, ஃபயர் எரியுது. ஆனாலும் அந்த உள்ளே இருக்கிற மரம் வேகலை. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி நிறைய கண்டுபிடிப்புகளில் யூஸ் பண்ணது பலிபீடத்தையும் வெங்கலத்தையும் மரத்தையும் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. சில முக்கியமான உபகரணங்கள்லாம் செய்வதற்கு மரத்து மேலே வெங்கலத்தை மூடிட்டா மரம் வேகாத இருக்குது, அப்படியே இருக்குதுன்றதை பலிபீடத்தில் சத்தியத்திலேருந்து பார்த்தா எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. அதில் கருகவும் இல்லை, அது வேகவும் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதுக்கு ஐடியா கொடுத்து இப்படி செய்யன்னு சொன்னார், செஞ்சிட்டான். அதனால் பலிபீடங்களை நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார், ரத்தம் சிந்தியிருக்கிறார். இப்பொழுது நாம் பலிபீடத்தை சந்திக்க வேண்டும். அவர் ஆயிட்டார்னு சொல்லி நம்ம போக முடியாது. உங்கள் சரீரத்தில் தீங்கான காரம் வரும்போது உங்களுடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது பலிபீடத்தின் அனுபவம். உங்கள் மனதில் மேட்டிமையான எண்ணங்கள் கிறிஸ்து விரோதமாக எழும்பும் போது அது பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நான் தான் அழகு, நான் தான் பெருமை, நான் தான் செயல்பாரன், நான் தான் படித்தவன், நான் தான் திறமசாலியெல்லாம் எழும்பும் போது என்ன செய்யணும்? பலிபீடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஐயோ, என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, என்னை உண்டாக்கினவர் எனக்குள்ள விசேஷ தன்மை வைத்திருக்கிறார், செய்கையும் வாஞ்சியும் எனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறார். செய்கையும் பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க எல்லாம் அதில் தெளிவாக இருக்கணும்.
எனக்குள் வந்த வாஞ்சையும் அது கூறிய ஆற்றலும் யார் உண்டாக்கி வச்சிருக்கிறது? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. என்னால் தான் முடியும்னு சொல்லக்கூடாது. எனக்கு செய்யதான் தேவன் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இந்த பெருக்கிற வேலையை, இந்த ஆற்றல் என் சரீரத்தில் வைத்தவர் தேவன். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுத்தவர் யாரு? தேவன். என்ற மனத்தாழ்மையோடு நாம் அதை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவருக்கு விசேஷ காணிக்கையாக மாறும். காணிக்கைகளும் பலியில் சேர்ந்தது தான். அது தேவன் ஏற்றுக்கொண்டார்னா அது காணிக்கை. பலி என்பது நஷ்டம். அந்த வாசனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் காணிக்கையாய் மாறும். அதனால் பலி காணிக்கைகள்லாம் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். என்னுடைய செயல்பாடு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அது அவருக்கு காணிக்கை. கனி, என்னிடத்திலிருந்து புறப்பட்ட நன்மைகள், ப்ராடக்ட், அதை நான் செஞ்சுட்டு பாருங்க, இத்தனை ஃபேன் நான் தான் ஓட வச்சேன் அப்படின்னா அவனுக்கு இயேசுவை பற்றியதான அறிவு, கிறிஸ்துவின் அறிவு அவனுக்குள்ள இல்லை. அப்படியே காணிக்கை செலுத்தும் போது கூட மற்றவங்கிட்ட டமார் அடிக்கக்கூடாது. அது ஏசப்பா ரொம்ப கண்டம் பண்ணிட்டு போனார், திட்டிட்டு போனார். உன் வலது கை படிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்யப்படுவது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. படிங்க எல்லாரும். மத்தேயு 6:2-3. காணிக்கை இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பலிபீடத்தில் இப்போ நிற்கிறீங்க. இந்த பலிபீடம் செக்ஷனில் கரெக்டாக உங்களை செக் அவுட் பண்ணீங்க. காணிக்கையிலையும் தசம்பாகத்திலையும் நீ ஃப்ராடாக இருப்பாயானால் நீ தேவனுடைய பட்டம் கட்டின திருடன். தேவன் உனக்கு என்ன கட்டியிருக்காரு? திருடன். அதனால் இன்னொரு பெரிய லெவலில் நீ போவன் கனவுல நினைக்காத, சான்ஸே கிடையாது. மல்கியா 3 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. வஞ்சிக்கிறதுன்னா அது ஏமாத்துறது. சொல்லுங்க, திருடன், திருடி. உஷாரா இருங்க. நம்ம ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. சேர்க்க மாட்டார் உள்ள. திருட்டு பையனை ஆசீர்வதிக்கலையே, பேரை மட்டும் மாற்றி வச்சார். பெத்தேல தான் ஆசீர்வதிக்கிறாரு. திருட்டு பையன் மாறின பேர் தான் ஆசீர்வதிக்கிறாரு. அதில் திருட்டு புத்தி மாறினா தான் ஆசீர்வாதமே தொடங்கும். அதனால் நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருங்க. நாங்கள் அதிகமாக அதை பற்றி பேசுகிறது இல்லை, ஏன்னா நிறைய சத்தியம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் நாங்கள் அந்த டாப்பிக்கில் போகிறோம். ரெண்டாவது, நாங்கள் உங்களை வச்சு வாழ்கிறவர்கள் அல்ல, சபையை வச்சு வாழ்கிறவர்கள் அல்ல, ஒரு மனிதனை சார்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசத்தை சார்ந்து வாழ்கிறவங்க. அதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். உன்னை காக்காவே பிடிக்க மாட்டோம். உங்கள்கிட்ட நான் இது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என் கூட பிறந்தவங்களுக்கும் சொல்ல மாட்டேன், என் வீட்லேயும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் கர்த்தருக்காக கொடுக்க போகிறேன், இல்லை என்றாலும் அதுக்கேற்ற கஞ்சி குடிச்சு வாழ போகிறேன், அவ்வளோதான். அதனால் நான் பேசுகிறதுனால நீ கொண்டு வந்து இங்கே போட்டு நான் நிம்மதியாக பிரியாணி சாப்பிட்றதுக்காகன்ற அந்த மாதிரி வேங்கலில் போகாதீங்க. அதெல்லாம் வேறு சர்ச். இந்த சர்ச்சில் எங்கள் ஜீவ நாட்கள் இருக்கிற வரைக்கும், எங்கள் சந்ததிகளை தேவன் வைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி சோம்பேறி தொழில் நாங்கள் செய்யவே மாட்டோம். தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஏன்னா கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு ஊழியம் செய்யாது, புகழுக்கு ஊழியம் செய்யாது.
தேவனுக்காகவே நாம் பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன். நான் உங்களை காக்கா பிடிச்சி நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் எந்த சத்தியம் சொன்னாலும் அது அப்சல்யூட்டாக கீழ்ப்படி. அப்படியே நானும் நீயே கொடுத்தா பெரிய ஆளுங்களா? என்ன தந்துட போகிறோம்? நம்மகிட்ட என்ன இருக்குது? ஆனால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். அதனால் நீங்கள் இன்வெஸ்டாக புரிஞ்சிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து யாருக்கும் பேதமே கிடையாது. போதிக்கத்தோடு சரி, நீ எனக்கு டீ கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நாங்கள் எங்கள் அன்போடு தேவ அன்போடு உனக்காக ஜெபம் பண்ணுவோம், உன்னை நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிப்போம், எல்லாம் முயற்சிப்போம். நீ பரிசுத்தமடைன்னு முயற்சிப்போம். நீ தேவனுக்கு திருடனாக இருக்கக்கூடாது. நீ இப்போ முயற்சிக்கிறேன். நீ தேவனுக்கு திருடனாவோ மிஸ்டர் திருடியாவோ இருக்கக்கூடாது. முதல் கர்த்தருக்கு பிரியமாக இருங்க. இதெல்லாம் பலிபீடத்தில் இருக்கிற உண்மைகள். என்னது? ஆமாம். எப்படிப்பட்டவர் வாக்குகளை கொடுக்கிறார்? நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவர், நமக்காக. ஆமாம், எபிரேயர் 2:9. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கும் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆடு மாடுக்கு பதிலாக யாரு மரிச்சது? இயேசு மரிச்சார். ஜீவனை கொடுத்தவர் உண்மையை சொல்வாரா பொய்யை சொல்வாரா? அவர் தானே எதிர்காலமே. அவரோடு தான் நம்ம எதிர்காலங்களை கழிக்க போகிறோம் யுக யுகமாக. இங்கே வந்து ஆரம்ப காலம்தான், பூமியினுடைய ஆரம்ப காலம். எல்கேஜி யூகேஜி தானே. எதிர்காலமே உங்களுக்கு எனக்கு எங்கே தான் இருக்குது. ஆமாம், இந்த பூமியில் இல்லை. இது வந்து ஒரு ஆரம்ப கால வாழ்க்கை, சத்தியத்தை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை, கைக்கொள்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக ஜீவிக்கிற வாழ்க்கை, விசுவாசத்தை கற்றுக்கொள்கிற வாழ்க்கை, ஒழுக்கத்துக்குள்ள வர வாழ்க்கை. இப்போ எப்படி நீங்கள் தனியாக போனீங்க, அவங்க தனியாக உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பாளையத்தின் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிற வாழ்க்கை. பாளையத்தில் எப்படி நடந்து போகணும், யார் முன்னாடி போகணும், யார் பின்னாடி வரணும், லிஸ்ட் எழுதுனீங்களா இல்லையா? அணிவகுப்பு எழுதுனீங்கல்ல, அதெல்லாம் ஒழுக்கம். இப்போ அங்கே எப்படி இருந்தாங்க? எகிப்தில் அவங்க கச்சாமச்சான் கச்சாமச்சான் கச்சாமச்சாமச்சான்னு இருந்தாங்க. அதே மாதிரி கச்சாமச்சான் கச்சாமச்சான் இந்த காம்பவுண்டில் வாழாத, கரெக்டாக வாழப்பார், தெளிவாக வாழ். சாப்பாடு சாப்பிட்றதுல கூட கச்சாமச்சான் கச்சாமச்சான். உனக்கு தான் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் யாருக்கு தந்தார்? உங்களுக்கு தான் தந்தார். தேவையான சாப்பிடு. பொறுமையாக சொல்லுங்க, அரோஷியமாக சொல்லுங்க. புசிக்கக்கூடாது. கச்சாமச்சான் கச்சா ஆத்திரமாக பண்ணக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், உனக்கு தேவையான அளவுக்கு நல்லா போய் வாங்கி அருமையாக சாப்பிடு. அது சைவமோ அசைவம் ஒன்று ஓடாத. என்ன நம்ம பார்க்காத அசைவமா? நம்ம பார்க்காததா? நீங்கள் சாப்பிடாததா? அதுலேயும் கூட நீங்கள் உங்கள் மனசை மாற்றணும். அங்கே போய் நீங்கள் கெட்டவங்களாகிடக்கூடாது. அதனால் அசைவத்தால் நீங்கள் கெட்டவங்களாகக்கூடாது. பதறாமல் குழந்தைங்க சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடு. சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன். நேற்று முந்தைய தினத்துக்கு நாங்கள் நைட்டில் தான் சாப்பிட்றோம், ஃபாஸ்டிங்கு. 2-3 மணிக்கு ஏதோ ஒரு சமோசாவா ஏதாவது பாப்ஸு டீ குடிச்சிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். கொண்டாந்தாங்க சாம்பாரும் கல்ல அந்த கறி தொக்கு பண்ணாங்க, அதுவும் இல்லை. சரி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னா மீந்தால் தான் நமக்கு மனசு வருத்தம். அப்போ எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க, பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டுட்டோம். ஏன் அப்படின்னா கிடைக்காத பொருள் அது. சாதாரணமாக நமக்கு கிடைக்கிற பொருள் தானேப்பா, எந்த மீட்டாக இருந்தாலும் நமக்கு சாதாரணமாக. அதனால் உங்கள் மனசை மாற்றிங்க. இன்னும் எங்களுக்கு எடுத்து வைக்கலையா, இவ்வளோதான் இருக்குதா, ஐயோயோ அப்படிலாம் ரியாக்ட் பண்ணால் நான் பேசின உபதேசம் வேஸ்ட். நீங்கள் கேட்குற உபதேசம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அசைவத்தின் வரும்பொழுது
சாதாரணமாக பதட்டம் இல்லாத சாப்பிடுங்க, தேவையானதை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். தேவையானதை சாப்பிடு, எத்தனை முறைனா வாங்கி சாப்பிட்டுக்க. தூங்குற மாதிரி சாப்பிட்டுக்காத, கொஞ்சம் கொரட்டை அடித்து தூங்குற மாதிரி சாப்பிட்டுக்காத. அது உனக்கு தான் தெரியும் லிமிட்டு. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு, ஏன்னா நாம் இந்த பலிகளில் பார்க்கும்பொழுது சில நேரத்தில் போஜன பலிகளையும் நீங்கள் செலுத்தணும். யாரெல்லாம் ஒரு நாள் கூட உபவாசம் எடுத்தது இல்லையோ, நல்ல வாலிபமாக நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்க 24 hours சரியான ஒரு போஜன பலி எடுங்க. அந்த போஜன பலி என்பது அதுக்குரிய காசு என்ன, அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெட்டியில் போடணும். இன்னும் டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா, சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா, நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு 70 ரூபா, அதை கொண்டு போய் பலி செலுத்து. அதுதான் போஜன பலி. நீ அது போல் 4 நாள் இருந்தாலும் அந்த 4 நாள் நீ சாப்பிடக்கூடிய காசு என்ன, சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் அதை கொண்டு போய் 300 ரூபாவோ 500 ரூபாவோ போஜன பலியாய் நான் செலுத்துகிற ஆண்டவரேன்னு போடு. அதுதான் முறை. திருமண நாள், கல்யாண நாள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்ட நாள், உற்சாகமாக தேவன் உனக்கு அற்புதம் செய்த விஷயங்களிலே ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணு, முட்டி போட்டு நல்லா நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி, அதுக்கப்புறம் கர்த்தர் உனக்கு கொடுத்துருப்பாரானால் அதிலிருந்து நல்ல ஒரு காணிக்கை. இந்த உற்சாக காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கைக்கெல்லாம் அளவே கிடையாது. தசம்பாகத்துக்கு மட்டும்தான் அளவு, மற்றதுக்கெல்லாம் என்ன இல்லை, அளவே கிடையாது. உன்னுடைய விருப்பத்தின்படி உற்சாகமாய் உன் பிறந்த நாளை ஸ்தோத்திரம் போட்டு, கிருபை தந்தீரேப்பா, இந்த நாளும் இந்த வருஷமாக ஆசீர்வதித்தாங்கன்னு நீ ஸ்தோத்திர காணிக்கை செலுத்து. கேக்கு வாங்கிட்டு, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு, நகை வாங்கிக்கின்னு, ஷூ வாங்கிக்கின்னு ஸ்தோத்திரமும் கிடையாது, ஸ்தோத்திர காணிக்கையும். எவ்வளோ கேவலமான ஜனம். இந்த ஜீவனை யார் கொடுத்துருக்குது? உன்னை பாதுகாத்தது யார்? இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம டெவலப் ஆகாத இருக்கிறோம். ஒன்றுமே நமக்கு தெரியாமல் காட்டுவாசி மாதிரியே இருக்கிறோம் இன்னும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அப்படி இருக்கிறீங்க. அந்த நாட்களில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பையும் படிக்காத ஜனங்கள் சர்ச்சில் நல்லா இருந்தாங்க. அவங்க என்னென்னா உடனே கர்த்தர் கீழ்ப்படிஞ்சனாலும் ஞானம் கிடச்சிது அவங்களுக்கு, தேவனுக்கு பயந்தாங்க, ஞானம் கிடச்சிது. அவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டாங்க. சின்ன லெவல்லே இல்லை அவங்க யாருமே. படிக்காத ஜனம், ஆனால் அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. அது எனக்கு ஆச்சரியம். நாங்கள் இவ்வளோ சத்தியங்களை கொண்டு வரோம், உனக்கு ஒழுக்கமும் இல்லை, பயமும் இல்லை, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பாதி ஜனம் மக்காவே இருக்கிற, எதுக்கும் கீழ்ப்படியில. அதனால் தேவனும் உன்மேல் செயலை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய செயல் நிறுத்தப்பட்டிருக்குது ஒரு சிலருக்கு. நீ சரியாக கீழ்ப்படியும் போது தான் அது லாக் ஓப்பன் பண்ணுவார். எப்படி பெத்தேலில் அவனுக்கு லாக் ஓப்பன் பண்ணார் யாக்கோபுக்கு. நீ பழுகி அப்போ தான் அவனுக்கு ஓப்பன் ஆகும். நீ கீழ்ப்படியாத. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பார்த்ததெல்லாம் அரும்பாக்கத்தையும் அதை சுற்றி உள்ள ஜனங்கள் விசுவாசிகளை பார்த்தேன். அதில் கூட ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவங்களாம் அப்படி இருந்தாங்க. சில பேர் சர்ச்சையில் வந்து இருந்தாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவனுக்கு பயந்தவங்க, ரொம்ப தேவனுக்கு பயந்தவங்க. அதனால் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு இவ்வளோ சத்தியம்லாம் தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ சத்தியங்கள் தெரியாது. எனக்கு பைபிளை சொல்லி கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ சத்தியம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தில் உண்மையாக வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த விசுவாசத்தை கைட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி போட்டாலும் உடனே கொடுத்துருவோம். மாடு, ஆடு எல்லாமே இருந்தது. நாங்கள் வெளியெல்லாம் பால் வாங்கி குடிச்சதும் இல்லை. இந்த கோழியும் பிடிக்காது, இந்த பாலும் பிடிக்காது, வேறு வழியிலன்னு சாப்பிட்றோம். என்னுடைய நல்ல ஒரு 15-16 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து வேறு கோழியெல்லாம் வாங்கினதே இல்லை. ஒரு 20 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நேரம் கோழியெல்லாம் இருந்தது. நான் தான் ஆடை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்தேன்.
ஆடுகள் இருந்தது, மாடு இருந்தது. எங்களுக்கு எல்லாத்துலேயும் முருங்கைக்காலையும் நாங்கள் கொடுப்போம், மாங்காலை கொடுப்போம், தென்னை மரம் 3 இருந்தது, அதில் கொடுத்துருவோம். பலன் வந்தால் வெண்டைக்காய் போடுவோம், புடலங்காய் போடுவோம். எங்கள் அப்பா விவசாயத்தை சார்ந்து வர்றதுனால, எங்கள் அம்மாவும் விவசாயத்தினுடைய அறிவுள்ள குடும்பத்தில் இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கு அங்கங்கே எடுப்போம். எங்கள் 2.5 கிரவுண்டில் அருமையாக எல்லாத்தையுமே எடுப்போம். எல்லாத்துலேயும் கொடுத்தோம், ஆசீர்வாதமாக இருந்தோம். இப்போவும் செழிப்பாக தான், நல்லா தான் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. எவ்வளோ ஊழியக்காரங்க வந்து தங்கி சாப்பிட்டு போன இடம் எங்கள் வீடு. நம்பிக்கையோடு வருவாங்க, நைட்டு 11 மணிக்கு கூட வருவாங்க. வந்து கதவு தட்டுவாங்க, கூப்பிடுவாங்க. உடனே அவங்களுக்கு சாப்பாடு இன்னும் இருக்குது, உடனே பரிமாறப்படும். அதனால் கர்த்தருடைய கிருபை அந்த கூடாரத்தின் மேலே எப்போவுமே இருக்குது. கர்த்தருடைய தாசர்கள் அவங்களுடைய வாக்கின்படி, அந்த ஊழியக்காரனுடைய வாக்கின்படி, அவன் சுதந்திரத்தின்படி எங்களை ஆசீர்வதித்தது நிறைய இருக்குது. அதனால் கர்த்தர் இன்றைக்கும் செழிப்பாக தான் அந்த வீடுகளை வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு உன்னுடைய காணிக்கை, பலியில், ஸ்தோத்திர பலிகள் எல்லாத்துலேயும் உண்மையாயிரு. அதுதான் இந்த பலிபீடத்தினுடைய சத்தியம். பலிபீடம் அப்போஸ்தலர் 2:32 வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு சாட்சியை கொடுக்குறாங்க. மரித்தார், அவர் என்ன செய்தார்? எழுப்பினார். எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நல்லா கவனிச்சிங்க. ஏசு மரித்தார், ரத்தம் சிந்திட்டு போயிட்டாருன்னு சொல்லாதீங்க. அந்த ரத்தம் இன்னும் ஊழியம் செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தம், ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்காம நான் போயிட்டேன்னா நீங்கள் அப்புறம் தெரியாத போயிடும் தான். ஏன்னா இந்த பூமியிலேருந்து சாட்சி கொடுக்கறது 3: இயேசுவின் ரத்தம், நீங்கள் ஞானம் சண்டைக்கிற ஜலம், தண்ணி, உங்களுடைய மனது, உங்கள் தலையில் இருக்கிற ஆவி, 3 சாட்சி கொடுத்துரும். வாசிங்க. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரிசுத்தாவியானவர் பேசுவார், தேவன் பேசுவார்னு. ரத்தமும் பேசக்கூடியது, ஆபேலின் ரத்தமும் பேசக்கூடியதாக இருந்தது. அதை விட பேசக்கூடியது எபிரேயர் 10 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு அறிக்கை செய்கிறீங்க, சுத்திகரிக்கப்படுறீங்கன்னா, இப்போ நான் 1000 முறை என்னை சுத்திகரித்து உணர்த்தியிருப்பார், சுத்திகரிப்புக்கு நான் போயிருப்பேன். அதனால தான் இங்கே நிற்கிறேன். இந்த சுத்திகரிப்புக்கு கிருபையும் தராரு, சுத்திகரிக்கவும் செய்கிறாரு. அந்த சுத்திகரிப்பு எதனால் உண்டாகுனதுன்னா, இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். அதனால் பரிசுத்தாவியானவர் தான் பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. நமக்காக பரலோகத்தை கிளைம் பண்ணக்கூடியது எதுவாக இருக்கிறது? இயேசுவின் ரத்தம். எல்லாரும் படிங்க. இயேசு பலியானார். இப்போ பலி செலுத்துறீங்க, சிலது நஷ்டமாகுது, சிலதை விடுறீங்க. அவர் பலியானார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் சகலத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதுபோல் இங்கே யாரெல்லாம் இந்த பூமிக்குரிய தேவனுக்கு தகுதி இல்லாத காரியங்களை விடுறீங்களோ, பலி செலுத்துறீங்களோ, மனதின் பெருமைகளையோ தப்பிதங்களையோ, திருட்டு பையனாக இருந்து திருட்டு பொண்ணாக இருந்து உண்மையாக மாறி, ஐயோ உண்மையாக மாறினா நான் தசம்பாகம் கொடுத்தா 4000 ரூபாய் கொடுக்கணுமே, நீ கொடு, அங்கே முளைக்கும் கொம்பு. ஹல்லேலூயா. அங்கே இயேசு உயர்த்தெழுந்தது போல உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வரும். உன் ஸ்டேட்டஸ் உயரும், உன் பரிசுத்தம் உயரும். தேவ கிருபை உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அழிக்கப்படுகிற இடத்திலே உயர்த்தப்படுகிற அனுபவம். என்னது சொல்லுங்க? அழிக்கப்படுகிற இடத்திலே உயர்த்தப்படுகிற, உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். அதுதான் பலிபீடம்.
அதில் நீங்கள் பார்க்கிற அக்கினியை குறித்து 1 பேதுரு 4:2-14 வாசிங்க. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இச்சையை விட்டு சொல்லுங்க எல்லாரும் விலகி இருப்பான். பாடுகளே படாமல் இருக்கிறவர்கள் அதுக்கு தப்பிக்க மாட்டார்கள். அதிலே 1 பேதுரு 4:12 வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இதுதான் இப்போ புதிய ஏற்பாட்டினுடைய அக்கினி. அப்படின்னா சோதனை சொல்லுங்க. ஆமாம், போராட்டம் சொல்லுங்க. ஆமாம், இவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு போகும்போது வரும். அதுதான் நம்மளை உருவாக்கும். அதனால் உன் ஆன்மா எதில் உருவாகுதுன்னா அக்கினியில் உருவாகிறது சொல்லுங்க. அதை நம்ம இதுபோல் சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது அதை கண்டு பயப்படக்கூடாது. அதில் தான் அடுத்த வளர்ச்சியே வரும் உங்களுக்கு. இதுதான் பலிபீடத்தில் உள்ள அக்கினி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த பாடுகள் சோதனைகள் தான் உன்னை இச்சையை விட்டு விலக்கி காக்கும். உன்னை சொல்லுங்க, இச்சையை விட்டு. ஆமாம், உடம்பு வலிக்காத இருக்கணும்னு வச்சுக்க பாதுக்காத. ஃபாஸ்டிங் எடுக்காமல் நடக்காமல் எத்ததுக்கெல்லாம் வண்டி. அப்போ 10 கிலோமீட்டர் போய் ஊழியம் செய்யணும், என்ன பண்ணுவ நீ? உன் சரீரத்தை பேணி காக்கிறவன் அதில் அசுத்தமாய் வாழ்வான். அவன் சரீரத்தை பேணி காக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அதுக்கு தேவையான வேலைகளை லகுவாக சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு சொல்லுங்க. அதுக்கு அவுட். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் போச்சு. லகுவா அப்படியே சாப்பிட்றது, உடம்பு கஷ்டம் இல்லாத தூங்குறது, அப்படியே வண்டியில் போகிறது, ஒரு சின்ன கார் தேடி பார்க்கறது, அப்படியே வந்துடுறது, அப்படியே குளிக்கிறது, 3 வேளை ட்ரெஸ்ஸை மாற்றுறது. அவன் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கே 4 போயிடும், அயன் பண்ணுறது போடுறதுக்கே. இவன் யாரை போய் காப்பாற்றி யார் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பான் வீட்டில்? அதனால் ஊழியங்களிலும் கிறிஸ்தவர்களும் நீங்களெல்லாம் சுகபோகமாய் வாழ பிரியப்படக்கூடாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை இல்லை. அதுதான் இந்த பலிபீடத்தின் சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கே மூடப்பட்ட கிருபை அந்த எதை குறிக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விரதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவனுடைய கிருபை 11 படிங்க அப்படியே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மை சோதனை போராட்டம் எது வந்தாலும் அவருடைய கிருபை எப்படி இந்த பலிபீடத்தை உள் மேலையும் உள்ளேயும் வெங்கலம் மூடி பாதுகாக்குவதோ அந்த மரத்தை, அதே போல நம்மை நிலைநிறுத்த தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதில் உள்வெளி விட்டு செய்யப்பட்ட வேலை என்று உங்களுக்கு அங்கே போடப்பட்டிருக்கும். இதை குறித்து 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து
நமக்காக எல்லாவற்றையும் இழந்து வந்தார் என்ற 2 கொரிந்தியர் 8:9 தான் இங்கே நீங்க பார்க்கிற உள் வெளிவிட்டு வேலைகள். அடுத்தபடியாக ஜல்லடையை பற்றி எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. இதுதான் ஜல்லடை, இதுதான் ஃப்ரையிங் பேன், இதுதான் முள் கரண்டி. எது 4:12 தான். ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு போதுமானது. வசனத்தை போட்டு ஜல்லடை கரண்டி எல்லாம் போட்டுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? ஊனையும் கருக்கையும். அப்படின்னா ஒரு அரிசியில் நொய்யை எடுத்துடுறீங்க, கல் எடுக்கிறீங்க, கருப்பு அரிசி எடுக்கிறீங்க, பழுப்பு அரிசி எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் 3லையும் பிச்சு என்ன செய்யுது? எடுக்குது. அதுக்குரிய ஒரு மெட்டீரியல் தான். எப்படி பலி செலுத்தும் போது இந்த பொருளெல்லாம் வச்சு தான் தகன பீடத்தை ஒப்பேற்ற முடியும். அந்த மாதிரி நமக்கு ஒப்பேற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் தான் பலிபீடத்தினுடைய கருவிகள். இந்த ஃப்ரையிங் சாசர் பார்த்தீங்கல்ல, குழம்பு கரண்டி பார்த்தீங்கல்ல, எல்லாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் அதுக்கு யூட்டிலைசன்ஸ் எல்லாமே அதுக்குரியது. எழுதிங்க. அதனால் தேவ பிள்ளைகள், பலிபீடனாவே அது நிறைவேறிட்டுது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நமக்கு பலியை ஏற்படுத்தி விட்டார். இப்போ நான் இன்னைக்கு ஒன்றை மனம் திரும்புகிறேன் என்றால், என் தேவனை சுத்திகரிக்கவும் கழுவவும் அவருடைய ரத்தம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அவர் ரத்தம், நான் பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள். 1 யோவான், நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:7-8 போட்டுங்க. அதனால் பலிபீடத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு போ. இந்த சத்தியங்களை கேட்குறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உஷாராக இருங்க. இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார், உயிரோடு எழுந்துட்டார். ஆனாலும் நாம் பலி செலுத்த வேண்டியது, ஒப்பு கொடுக்க வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது இன்னும் ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்குது. அது நடந்து கொண்டே இருக்கணும். இதுக்கு எபிரேய பாஷையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மிஸ் பித். இந்த ஆல்டருக்கு பேர் என்ன எபிரேய பாஷையில்னா? மிஸ் பித் என்று இதுக்கு பேர். பலிபீடத்தை குறித்து வேற எதனா சந்தேகம் இருந்தாக கேளுங்க. எவ்வளோ அளவு சொல்லுங்க. உயரம் எவ்வளோ? ஓகே, அவ்வளோதானா? வேற என்ன இருந்ததில்ல? அதனால ஆசாரியம் செய்ய என்ன பண்ணுங்க? கொடுங்க. நீங்க மனுஷ வர்க்கத்தில் எங்க கிட்ட வந்துடுறீங்க. ஐயோ என்ன இப்படி பேசுறாரு, அப்படி சொல்றாரு, இப்படி பண்றாரு. கண்டந்துண்டமா வெட்ட இடம் கொடுங்க. எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. கண்டந்துண்டமா வெட்டினாதான் அதில் ஏற்ற முடியும். தகன பீடத்தில் தோலை உரிக்கணும். என்னது? இந்த ஊரு, இந்த படிப்பு, இந்த இனம், இந்த மொழி. ஆட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் வச்சிருப்பான். எதுக்கு? ஆடு விற்கிறவன் தோல் மட்டும் நுனியில வாலில் மட்டும் வச்சிருப்பான். எதுக்கு?
அது செம்மறி ஆடு, தோலை வச்சு தைச்சி வச்சிருக்கிறான். வெள்ளாட்டு தோலை எடுத்து வச்சிருப்பான், அப்பப்போ வச்சு 2 ஊசி வச்சு தைச்சி விட்ருவான். உன்னை ஏமாத்தின்னு இருக்கிறான். அதாவது என்ன ஆடுன்னு காமிக்கிறதுக்கு இங்க ஆசாரி என்ன பண்ணி ஆகணும், நாங்க தோலை எடுக்கணும். என்ன செய்யணும்? ஆமா, எங்க திருமணம் வந்தா தோல் எடுக்க விட மாட்டேற, பொண்ணு பார்க்க வந்தா தோல் எடுக்க கொடுக்க மாட்டேற. நாங்க கை கொள்றோம், அதனால பேசுறோம். இதுல என்னன்னா, ஒரு சிலர் நல்ல கலாச்சாரத்திலிருந்து வருகிற குடும்பங்கள் பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா, ரட்சிக்கப்பட்ட உதவாத கலாச்சாரத்தில் உள்ள குடும்பத்தார்கள் மாறாமையே இன்னும் டாய் டூ இடமா டிமில் இப்படின்னு பண்ணுறதுனால பெண்ணுங்களை கொடுக்க பயப்படுறாங்க. பெண்ணுங்களை கொடுக்க, பெண்ணை எடுக்கவும் பயப்படுறாங்க. அது ஒரு வாஸ்தவமான விஷயம். ஆனாலும் நாம் தோல் உரிக்கப்பட்டு, சொல்லுங்க, பேதங்கள் கலைந்து, சொல்லுங்க, கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.